ஜானகி சந்தியா சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போதும் பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. ரொம்ப சோகமாக இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம ஜானகி அம்மா எமோஷனலாக வந்து மாயா ரூமுக்குள்ளே வந்து வராங்க. அவங்க லக்கேஜ்லாம் பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னடி கிளம்பலான்னு முடிவே பண்ணிட்டியா? இந்த இடத்துலேருந்து போகிறோமேன்னு நினைக்க மாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே, நான் போகிறோன்னு நினச்சி சந்தோஷம்தான் படுறேன். இன்னொன்று ஏன் தெரியுமா, சில பல திங்ஸ்லாம் நான் உங்களுக்காக வச்சுட்டு போகிறேன். இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் கேஜெட் இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. யாருக்காவது தேவைன்னா கொடுத்துருங்க. ஏன்னா ஃப்ளைட்டில் வந்து குறிப்பிட்ட வெயிட்டு தான் வந்து எடுத்துகிட்டு போகணும். அதுக்காக தான். அதே மாதிரி என்னோடய க்ளோத்ஸ் துணியும் நிறையா அது வச்சுட்டு போயிருக்கேன். நான் போடுற துணி இங்கே இருக்கிற யாரும் போட மாட்டீங்க. யாரும் கேட்டாங்கன்னா பயன்படட்டும், இல்லாட்டி நான் எப்பயாவது வந்தேன்னா எனக்கு யூஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒன்றே ஒன்று கேட்கட்டா? கிளம்புறேன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் இங்கேருந்து போகிறப்ப சின்னதாக ஃபீலிங் இருக்குமே, அது உனக்கு இல்லவே இல்லையா? யாரும் ஜெயிலேருந்து வெளில வரப்ப சந்தோஷப்படுவாங்களா? அச்சோ இந்த இடத்த விட்டு போகிறோன்னு சொல்லி வருத்தப்படுவாங்களா அப்படின்னு சொல்லும்போது ஃபீல் பண்ணி வந்து அழுவுறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகியம்மா. நான் ஜஸ்ட் ஃபன்னுக்காக தான் சொன்னேன், நீங்கள் வருத்தப்படுற அளவுக்கு நான் சொல்லவே இல்லை. நான் ஒரு சின்னதாக ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டா அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா. என்னடி சொல்ல போகிறேன், நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெக்கேஷன் ட்ரிப்புக்கு ஃப்ளோரிடா போனேன். பீச் ஓரத்தில் இருக்கிற ரெசார்ட்டுக்கு வந்து போனேன். சூப்பராக இருந்துச்சு. ஒரு வாரம் தங்கணும். டைம் போனதே தெரில. அங்கேருந்து நான் வெளியில் வரப்போ சின்னதாக ஃபீலிங் ஆகிடுச்சு. அச்சோ இந்த ரூம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இங்கே ஜன்னலில் திறந்தா பீச் வந்து தெரியுமே, எல்லோரும் விளாட்றது. அது மட்டும் இல்லாமல் இயற்கை, கடல் காற்று எல்லாத்தையும் மிஸ் பண்ணுவேன்னு நினச்சி வருத்தப்பட்டேன். ஆனால் நான் உண்மையை தான் சொல்கிறேன், உங்கள் மனசு காயப்படுத்தணும்னு சொல்ல. அந்த ஃபீலிங் அளவுக்கு கூட இந்த வீட்டை விட்டு போகிறோங்கிற பாண்டிங்கும் ரிலேஷன்ஷிப்பும் எனக்கு வரவே இல்லை. ஏன்னா என்னோட பண்பாடுங்கிறது வேறு, உங்களோட கலாச்சாரங்கிறது வேறு. அப்படி இருக்கும்போது நமக்குள்ளே எப்படி வந்து இவ்வளோ ஒரு நெருக்கம் வரும்? எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் நீங்கள் என் மேலே வச்சுருக்கிற அன்பு பாசம்லாம் உண்மை தான். அதில் நான் மறக்கவும் முடியாது. நான் வந்து ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து நீங்கள் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டீங்கிற ஒரே காரணத்துக்காக நான் வந்து இங்கே தங்கினேன் பார்த்தீங்களா, அஸ்தி எடுத்துகிட்டு வந்தப்போ. அதுதான் சின்ன தப்பு, மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க. மாயா, என்ன நீ கொல்றம்மா, எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது, என்ன சொல்கிறதுன்னு தெரில. நீங்கள் என்கிட்டேருந்து என்ன வேணான்னு கேளுங்க, நான் உங்களுக்காக தரேன் அப்படின்னு சொல்லும்போது மாயா வந்து கட்டி பிடிச்சிட்டாங்க அந்த இடத்துல. நீ எனக்கு இன்னொரு பொண்ணுமா, நான் அப்படி தான் இது நாள் வரைக்கும் பார்த்தேன். சந்தியாவோட பொண்ணுன்னு பார்த்ததில்ல. சந்தியாவையும் நான் ஏன் பொண்ணாக தான் பார்த்து சின்ன வயசுலேருந்து வந்து வளர்த்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி எமோஷ்னலாக வந்து பேசி அழுதுகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பாட்டிக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறாங்க நம்ம தனலட்சுமி. பின்னாடி பவானி வந்து நிற்கிறாங்க. பாட்டி, நான் தான் தப்பு பண்ணேன். இவ தான் எனக்கு சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தா. கடைசியில் வந்து அங்கே போய் மாட்டிக்க வேண்டியது நான் தான். ஆனால் என்ன ஆச்சுன்னா, கடைசி நேரத்தில் மாயா வந்து அவங்கள கண்டிக்க வந்து போனா. கடைசியில் அவன் 4-5 பேர் இருப்பான்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவன் அங்கே மாட்டிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. கடைசியில் சிவராம் சித்தப்பா வந்து கண்ணாப்புனான்னு திட்டாங்க நம்ம மாயாவை. மாயா வந்து தப்பான பொண்ணு இல்லை. என்னடி இப்போ நினச்சிருக்க? அப்பாவுக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்னை அனுப்பிச்சே வச்சிருப்பாப்புல. இது எல்லாத்தையும் வந்து அந்த பொண்ணு வந்து மனசில் வந்து சுமந்துக்கிட்டு ரொம்பவே வந்து தப்பு பண்ணிட்டோமே நம்மலாம். அவ்வளோ நல்ல பொண்ணா? ஆமாம், மாயா வந்து ஒருத்தவங்கள பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்கு அவள் எந்த லெவல் வேணாலும் இறங்கி போய் ஹெல்ப் பண்ணுவாள். அதில் ஒன்று தான் எனக்கும் மாயாவுக்கும் உள்ள பாண்டிங். அதெல்லாம் சொல்ல முடியாத அளவு பாசம். ஆமாம் இல்லை, சந்தியாவும் ஜானகினா சும்மாவா? அதே மாதிரி தான் நீங்கள் 2 பேரும். அப்படி இருக்கும்போது மாயாவுக்கு அநீதி நடக்க நான் விட மாட்டேன். ஏதாவது ஒன்று பண்ணுமேன்னு பாட்டி வந்து மனசு நினச்சிட்டு இருக்கப்ப நீங்கள் தான் ஏதாவது பண்ணி மாயா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும். ஆனால் எப்படி சொல்ல முடியுமோ அப்படி சொல்லி எல்லாருக்கும் புரிய வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல தனலட்சுமி. புரிய வைக்காமல் மாயாவை இந்த வீட்டை விட்டு நான் வெளியெல்லாம் அனுப்ப மாட்டேங்கிற மாதிரி அதடியாக வந்து பேசுகிறாங்க. சரிங்க, நீங்கள் கட்டி பிடிச்சது போதும், என்ன வேணும்னு கேளுங்க, நான் உங்களுக்காக தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன வேணான்னு கேளுங்க, எல்லா திங்ஸும் வேணான்னு கேளுங்க, நான் தந்துடுறேன். உங்ககிட்ட இருக்கிறது உங்கள் அம்மாவோட ஃபோட்டோ ஒன்றே ஒன்றுன்னு தெரியும் எனக்கு, அது மட்டும் தர முடியுமா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க? இதே மாதிரி ஃபோட்டோ என்கிட்ட ஆயிரக்கணக்கில் இருக்குது. இந்த ஃபோட்டோவே என்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்போ நான் பிரிண்ட் போட்டுப்பேன், நீங்கள் தாராளமாக எடுத்துக்கங்கன்னு சொல்லி அவங்க ட்ராலி பேக்கை திறந்து அந்த ஃபோட்டோ எடுத்து தராங்க. மாயா, நீ கொஞ்சம் கூட வருத்தப்படலையா அப்படின்னு கேட்குறாங்க. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அழுவாத என்னையும் அழுவ வச்சிருவீங்க போல இருக்குது. பரவாயில்ல இருக்கட்டுங்கன்னு சொல்லிடுறாங்க. இன்னொன்று, என் கூட எங்கள் அம்மா வந்து வந்திருப்பாங்க இந்த ஊருக்கு ஆத்மாவா. ஆனால் இங்கேருந்து நான் அமெரிக்காவுக்கு போகும்போது எங்கள் அம்மா வரமாட்டாங்க. ஏன்னா என்னை விட எங்கள் அம்மாவுக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். அது நான் கொஞ்ச நாள் வந்து பேசி பழகிக்கிட்டு நீங்கள் 2 பேர் இருந்தப்பயே நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் அவங்க மேலே வச்சுருக்கிற அன்போ அவங்க உங்கள் மேலே வச்சுருக்கிற அன்போ ரொம்ப பெருசு. என்ன ஒரு பக்கம் இருந்து நீங்கள் ஒரு பக்கம் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அம்மாவுக்கு யாராவது ஒரு பக்கம் தான் போக முடியும்னு சொன்னாங்கன்னா நிச்சயம் வந்து
என் பக்கம் வரமாட்டாங்க எங்கள் அம்மா, உன் பக்கம் தான் வருவாங்க, இது எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசுனாங்க. இதை நினச்சி நான் வருத்தப்பட போகிறதில்ல. எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சவங்க நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கீங்க, எனக்கு அம்மாவாக இருக்கீங்க, இது போதாதாங்கிற மாதிரி சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க. உடனே வந்து எனக்கு வேலையெல்லாம் இருக்குது, நீங்கள் போயிட்டு வரலான்னு சொன்னோன்னே ஜானகி அம்மா சோகமாக வந்து போகிறாங்க. டப்பாவை பார்க்கலான்னு வராங்க நம்ம சீனிவாசனை, நம்ம மாயா. உடனே வந்து பார்க்கும்போது வந்து கேட்குறாங்க, என்னடா டப்பா எப்படி இருக்க? ஆனால் எனக்கு ஏகப்பட்டவன் சந்தேகங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, பேரில் என்னப்பா இருக்குது? நான் வந்து அமெரிக்காவில் இருக்கிறப்ப ஜோன்னு ஒருத்தர் இருப்பான், அவனை நான் எப்போ பார்த்தாலும் ராஸ்கல் ராஸ்கல் தான் சொல்லுவேன். ஆனால் அது மாதிரி வேர்டெலாம் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு சர்ட்டுன்னு வந்து சுருக்குன்னு கோவம் வந்துடும். ஆனால் ஜோக்கு இது மாதிரி கூப்பிட்றப்ப தான் எனக்கும் அவனுக்குள்ள பாண்டிங் இன்னும் நெருக்கமாக இருக்கிற மாதிரி ஃபீலிங்காக இருக்குன்னு சொல்லுவாப்புல. அதே மாதிரி தான் அவன் என்னோட அமெரிக்காவோட ஜோ, நீ இங்கே டப்பா, 2 பேரும் எனக்கு ஒன்று தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. ஆமாம்ல, பேரில் என்ன இருக்குது? நான் உன்னை எத்தனையோ விஷயத்தில் வந்து மாட்டி விட்டுருக்கேன். அதுவும் ரெகுராம்கிட்ட நீ புகை பிடிக்காதப்ப புகை பிடிச்சேன்னு சொல்லியிருக்கேன். 1-2 விஷயத்துலையும் வந்து மாட்டி விட்டுருக்கேன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட மனசில் நிற்காம இப்போ நீ வருத்தப்படுற மாதிரி பேசுறியே, அப்படி எப்படி? என்னால் ஃபீலிங்காக வந்து உணர முடியுது. நீ இந்த வீட்டை விட்டு போகிறல்ல, அதான் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இனிமேட்டு தான் நான் உன்னை டப்பான்னு கூப்பிட மாட்டேனே. இன்னொரு விஷயம், நான் உன் மனசு காயப்படுத்துகிற மாதிரி டப்பா டப்பான்னு கூப்பிட்டேன்னு வச்சுக்கேன், அதுக்காக நான் உங்ககிட்டலாம் மன்னிப்புலாம் கேட்க மாட்டேன். கடைசி வரைக்கும் நீ என்னோட டப்பா தான் அப்படின்னு சொல்லி செம்மையாக காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஏகப்பட்ட சந்தேகம்லாம் இருக்குது, அதெல்லாம் கேட்கலாமா? ஏடா பணம் எதுவும் வேணுமாடா? கொடுத்துட்டு போகணுமா? சேச்சே, பணம்லாம் இல்லை, கேள்விக்கு வந்து பதில் தான் வேணும். நீ ரொம்ப தெளிவான பொண்ணு. நீ ஒருத்தன் கூப்பிட்டாங்கிறதுக்காக போகிற அளவுக்கு முட்டாளும் கிடையாது. அதே சந்தர்ப்பத்தில் ஏமாறுற அளவுக்கு உனக்கு புத்திசாலித்தனம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நீ தான் ப்ரில்லியண்ட்டான பொண்ணாச்சு. அன்றைக்கி என்ன நடந்துச்சு அதை மட்டும் சொல்லு. நீ இங்கேருந்து போயிடுவேன், அந்த உண்மையை நான் தெரிஞ்சுக்கிறனால உனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? நீ என்னை பற்றி ஜட்ஜ் பண்ணியிருக்கிறது எல்லாம் கரெக்டாக உண்மையாக நான் சொல்ல மாட்டேன். அதை பற்றி என்கிட்ட கேட்காத டப்பா, சரியா? நான் தான் இங்கேருந்து போயிடுவேனே, யாரோட இமேஜும் நான் குறைக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. எனிவே, இங்கே இருக்கிற வரைக்கும் நான் வந்து நல்லா நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தேன்னா அதுக்கு நீங்கள் முக்கியமான காரணம். என்னை ஃபன் பண்ணி அவ்வளோ வந்து சூப்பராக வந்து இந்த ஊர்லாம் சுற்றி காட்டியிருக்கீங்க, நீயும் தனலட்சுமியும். நான் 2 பேரையும் மறக்க மாட்டேங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல பேசுகிறாங்க. நான் இன்னிலேருந்து உன்னை வாடி போடின்னு தான் கூப்பிட போகிறேன். ஏன்டா அப்படி கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஆமாம் நீ தான் பொண்ணே இல்லைல்ல, எந்த பொண்ணு உன்ன மாதிரி யார் இருப்பாங்களான்னு சொன்னேன்னா சிரித்து பேசிட்டு கை கொடுத்துட்டு அவங்க மட்டும் கடந்து போகிறாங்க. ரகுராம் முன்னாடி வந்து உட்காந்து பேசுகிறாங்க. எனக்காக நீ ஒரு வாரியம் பண்ணி ஆகணும். என்னம்மா செய்யணும்? மாயாவை ஊரை விட்டு போகக்கூடாது. என்னம்மா அந்த பொண்ணு செஞ்சதெல்லாம் வந்து நினச்சி பார்த்துட்டா நீ இப்படியெல்லாம் சொல்கிற, உனக்கு தானம்மா எவ்வளோ கோவம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, இப்போன்னு பார்த்து தடுக்கலாம் முடியாதுமா. கிஷோரும் வந்துட்டாங்க, அவங்க வந்து ஊருக்கு போகிறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டாங்க. கடந்து போகிற நிலமையில் இருக்கிறப்ப திருப்பியும் மாயாவை இந்த வீட்டில் தங்க வைக்கிற அளவுக்கு எனக்கு பரந்த மனப்பான்மை கிடையாது. நான் சொன்னால் நீ செஞ்சு தான் ஆகணும். உனக்கு சந்தியா மேலே இருக்கிற கோவத்துக்கு ஏன் நீ மாயா மேலே காட்டுற? இது தப்புப்பா. நீ மாயாவை தடுத்து நிப்பாட்டி தான் ஆகணும். இந்த அம்மா உனக்கு பிடிக்குன்னா செஞ்சு தான் ஆகணுங்கிற மாதிரி அதிரடியாக பேசுகிறாங்க அந்த இடத்துல ரமணி பாட்டி.